எல்லாம் ட்ரைனிங் எடுத்து எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியும்? சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் வந்து ஐஏஎஸ் தேர்வு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, அடுத்த வெற்றி பயணமாக இன்று நேர்காணல் நிகழ்ச்சியில் பல கலெக்டர்களையும் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ்களை உருவாக்கிய மற்றும் உருவாக்கி கொண்டிருக்கும் கிங் மேக்கர்ஸ் அகாடமியின் சேர்மேன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் திரு எம் பூமிநாதன் ஐயா அவர்கள் இந்நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். அவரை இன்முகத்தோடு கரகோஷம் எழுப்பி அனைவரும் வரவேற்போம். பல துறைகள் இருக்கும்போது குறிப்பா ஏன் நீங்க ஐஏஎஸ் பயிற்சியாளராக மட்டும் இருப்பதற்கு காரணம் என்ன ஐயா? ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ வந்து கொஞ்சம் வித்தியாசமான இன்டர்வியூ. நிறைய டிவியில் நிறைய இடத்துல பேட்டிலாம் நம்ம கொடுத்துருந்தா கூட இந்த குழந்தை கேட்கக்கூடிய இந்த கேள்வி வந்து ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருக்குது. முதல் பாயிண்ட்டு, முதல்ல அவங்களோட இந்த வாய்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப கணீர்னு இருக்கு. ஏன் வந்து ஐஏஎஸ் தேர்வுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, இப்போ டாக்டர் ஆனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேபி அவருடைய வாழ்நாளில் ஒரு 10,000 பேரை உயிரை காப்பாற்றிருக்காருன்னு வச்சுப்போம் அதிகபட்சமாக. ஒரு இன்ஜினியர் ஆனார் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 10,000 பேருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருப்பாருன்னு வச்சுப்போம். பட் இந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆகி ஒருவேளை அவர் வந்து கேபினெட் செக்ரட்டரி லெவலுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் போடக்கூடிய ஒவ்வொரு கையெழுத்தும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தலையெழுத்து மாற்றும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு போஸ்ட், கோடிக்கணக்கான மக்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த உன்னதமான பணிக்கு சராசரி ஒரு டிகிரி முடிச்சிருக்க பையன் இவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு வர முடியும். மிச்ச பதவிகளில் அப்படி வர முடியாது. ஒன்று வந்து பணபலம் வேணும், இல்லைன்னா வேறு மாதிரியான பலம் வேணும். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் டிகிரி. ஒரு சராசரியாக கிராமத்திலிருந்து ஒரு பையன் டாப் மோஸ்ட் போஸ்ட்டுக்கு போக முடியும். அதனால தான் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணோம். அதனால் 857 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்க முடிஞ்சது. அவங்கெல்லாம் வந்து இப்போ நான் சொன்னது மாதிரியான அந்த மாதிரியான அற்புதமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மூலம் இது வரைக்கும் நீங்கள் பல ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்கி இருக்கீங்களா ஐயா? இந்த பயணத்தை நீங்கள் எங்கே எப்படி ஆரம்பிச்சிங்க? இந்த பயணத்தை தொடங்கிறதுக்கு உங்களுக்கு தூண்டுகோல் நிகழ்வாக இருந்தது எது? அது எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நானும் வந்து இது போல் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து தான் வந்திருக்கேன். உங்கள் முன்னாடி வேணால் ஜஸ்ட் ஒரு கோட் சூட் போட்டு உட்காந்துருக்கேன். பட் நான் வந்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி, அரசு பள்ளியில் பயின்ற ஒரு மாணவன், கவர்மெண்ட் ஸ்கூலு, தமிழ் மீடியம் படித்து வந்த ஒரு மாணவன். எங்கள் பள்ளியில் அடிக்கடி என்னுடைய ஆசிரியர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதாவது கனவு வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த லட்சியமாக கனவு காணணும், உன்னால் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விதையை மட்டும் போட்டாங்க. +2 முடித்ததுக்கப்புறம் எல்லாரையும் போல் நானும் வந்து, நீங்கள்லாம் இப்போ 10th எழுதுனீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வரணும்னு போய் கோயிலுக்கு போய் வேண்டுவீங்கல்ல, அதே போல் நானும் மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூரில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளில வர்றப்ப, நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ், அனுமதி இலவசம்னு ஒரு வேர்டு இருந்தது. அதை பார்த்துட்டு உள்ளே போனேன். அங்கே வந்து உன்னை போல் ஒரு கணீர் குரல், ஆனால் ஜென்ஸு. அந்த பேருக்கு சொந்தக்காரு இறையன்பு ஐஏஎஸ். அவர் தான் அந்த கருத்தரங்கில் நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், மாணவர்கள்ட்ட. அந்த நிகழ்ச்சி மூலமாக நல்ல கருத்துக்களை சொல்லி
நிறைய மாணவர்களை அந்த நிகழ்ச்சி மூலமாக சிவில் சர்வீஸ்க்காக, அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற கனவை துரத்துவதற்காக ஒரு விதையை போட்டார் அந்த இடத்துல. ஸோ அப்படி தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். அந்த அனுமதி இலவசம்ன்ற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, கிராமத்து இளைஞனுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது ஒன்று. ரெண்டாவது, யார் வேணாலும் ஜெயிக்க முடியும்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை. அதாவது முதல்ல அந்த இடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு எனக்கு வந்து அந்த வேர்டு உள்ளே இருந்துச்சு. ரெண்டாவது வந்து கிராமப்புறத்திலிருந்து தமிழ் வழியில் பயின்று அரசு பள்ளியில் பயின்ற நிறைய மாணவர்கள் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு அன்னைக்கு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் சென்னைக்கு படிக்க வந்தேன். நீ என்ன ஆக போறேன்னு யாரை கேட்டாலும் நான் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன்னு சொல்றாங்களே தவிர, ஏன் நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆக போறேன்னு சொல்ல மாட்டேன்றாங்கல்ல. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன ஐயா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஆனால் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஈவன் நம்ம பகுதிகளில் நீட் எக்ஸாமினேஷன்லாம் நிறைய பேருக்கு எழுதணும்னு ஆசையும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி என்னோடய ஃபேமஸ் டயலாக் ஒன்று உண்டு. இந்த நீட் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆனால் என்ன ஆகலாம்? டாக்டர் ஆகலாம். நீட் எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆனால் என்ன ஆகலாம்? கலெக்டர் ஆகலாம். நீட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு அதிக லெவலில் ப்ரெஷர் போடுறத விட இது போன்ற எக்ஸாமினேஷனுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்து சின்ன வயசுலேருந்து பெற்றோர்கள் வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்தீங்க அப்படின்னா, டாக்டர் ஆக்குறத விட இன்ஜினியர் ஆக்குறத விட கலெக்டர் ஆக்குறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்றத நீங்கள் உணர்ந்துப்பீங்க. அது உண்மையும் கூட தான். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாததுனால ஐஏஎஸ் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து அதுக்கு எய்ம் பண்ணாமல், அதுவும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 இது போன்ற தேர்வுகளுக்கு எய்ம் பண்ணுவாங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப விதையை போடுறப்ப இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் அதான் அதிக பேர் சொல்லுவாங்க. கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு பயம், இவ்வளோ பெரிய உயர்ந்த லட்சியத்தை வந்து குழந்தைக்கு நம்ம வந்து ப்ரெஷர் போடுறோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. ஆக்சுவலாக அது நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்தியா முழுக்க பாஸ் பண்ண பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரூரல் ஏரியாவிலேருந்து இது போன்ற பள்ளிகளில், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படித்து பாஸ் பண்ணவங்க தான் நிறைய பேர். தமிழ்நாட்டில் எவ்ரி இயர் வந்து கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கு மேலே +2 முடிச்சுட்டு வராங்க. இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கல்லூரியிலேருந்து 3 லட்சம் 4 லட்சம் இன்ஜினியர்ஸ் வெளில வராங்க. ஆனால் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் வர்றாங்கன்னா வெளியில் வெறும் 41 பேர் மட்டும்தான் வர்றாங்க. வெறும் 41 பேர் மட்டும்தான் போன வருஷம் வந்திருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம அவேர்னஸ் வந்து அதிக லெவலில் கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் ரமேஷ் சார் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு இது போன்ற ஒரு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இந்த விதையை உங்கள் மனசில் விதைக்கணும் அப்படின்றதுக்காக என்னை இங்கே கூப்பிட்டுருக்காரு. பெரும்பாலும் இன்றைக்கெல்லாம் ஸ்கூல்ஸில் ஃபங்க்ஷன்லாம் அப்படின்னா யாராவது ஒரு சினிமா நடிகரை தான் இப்போல்லாம் கூப்பிட்றாங்க. நான் கூட வர்ற வழியில் பார்த்தேன் ஒரு போர்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களை மாதிரியான நபரை கூப்பிட்டுருக்காரு ரமேஷ் சார். ரீசன் அகைன், எதிர்காலத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் பகுதிகளில் இந்த ஒரு விதையை இன்னைக்கு போடுறதுக்காகத்தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இனிமே வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா. இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. அது சொல்லுங்க, வேணும். கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு வந்து நல்ல இன்ஜினியர்ஸ் வேணும், டாக்டர்ஸ் வேணும், லாயர்ஸ் வேணும், ஆடிட்டர்ஸ் வேணும், சயின்டிஸ்ட் வேணும், எல்லா துறைகள்லையும் ஆள் வேணும். எல்லாத்தையும் விட ஆட்சியாளர்கள், அதாவது நல்ல ஆட்சியாளர்கள், நான் சொல்றது வந்து நல்ல பியூரோக்ரேட்ஸ், அவங்க வேணும். இந்த அஃபிஷியல்ஸ் வந்து நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே நல்லபடியில் நடக்கும். இந்தியா வந்து வல்லரசா மாறணும் அப்படின்னா இந்த அஃபிஷியல்ஸால மட்டும்தான் மேஜராக வந்து முடியும். அதனால அங்கே ஃபோக்கஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இது என்னுடைய கனவாக மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து இது உங்களுடைய கனவாகவும் மாறணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க? கலெக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, தன்னுடைய குழந்தைகளை சொல்லுவீங்கல்ல? எஸ், அங்கே கை தூக்கிட்டார், தம்ஸ் அப். எஸ்.
சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த மாதிரியான தேர்வுகளை நம்ம எழுதி தேர்ச்சி பெற்றாலும் எந்த வேலைகளுக்கெல்லாம் நம்மளால் போக முடியும் சார்? இந்த இடத்துல வந்து நேற்று ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்தாங்க. இந்த கேள்வி தான் அவங்ககிட்ட கேட்டேன். கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் சேலத்தில் யூபிஎஸ்சினா என்னன்னு தெரியுமா, எத்தனை பேருக்கு தெரியும், கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அங்கே மொத்தமே 2 பேர் மட்டும்தான் கை தூக்குனாங்க. அவ்வளோ பெரிய க்ரௌடில். அதே போல் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இரேன்பு ஐஏஎஸ் அவர்கள், மதிப்பிற்குரிய முன்னாள் தலைமைச் செயலர், அவருடைய பேரை கேட்டேன். 2 பேருக்கு தான் அவருடைய பேரும் தெரிஞ்சிருந்துச்சு. அடுத்து ஒரு கேள்வி கேட்டேன், விஜய் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரியா எந்தெந்த படத்திலாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டேன். அடுத்த செகண்ட் பதில் வருது, அஜித் எந்தெந்த படத்துல எல்லாம் ஐபிஎஸ் அதிகாரி நடிச்சிருக்காரு, சூர்யா எந்தெந்த படத்துல எல்லாம் ஐபிஎஸ் அதிகாரி நடிச்சிருக்காருன்னு கேட்டேன். அடுத்த செகண்ட் பதில் வருது, ஒரு பையன் எந்திரிச்சு லிஸ்டே சொல்றான், எல்லா லிஸ்டையும் மொத்தமா. ரியல் ஹீரோஸ் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கும் 2 எக்ஸாம் பத்தியே நிறைய பேருக்கு தெரியல. 2 கூடிய சின்ன டிஃபரன்ஸ். குரூப் 1 அண்ட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டைரக்டா நீங்க எக்ஸாம் எழுதி 21 வயசுல இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நேரடியாகவே ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், அதே போல் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இது போன்ற பணிகளுக்கு போயிடலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம் எழுதுனீங்கன்னா டெப்டி கலெக்டர் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஐஏஎஸ்ன்ற பதவி வரும். டிஎஸ்பி ஆகி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல 25 வருஷம் கழிச்சு தான் இப்பெல்லாம் ஐபிஎஸ்சி வருது. டிஎஸ்பி 25 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு, இன்னும் ஐபிஎஸ் வரல. இதோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட எஸ்பி நானும் பேட்ச்மேட்ஸ். கிருஷ்ணகிரியில் அவர் தங்கதுரை சார் வந்து பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எஸ்பியா இருக்காரு. ஆனால் ஐபிஎஸ் வரல இன்னும். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அப்பவே பாஸ் பண்ணியிருந்தாருன்னா பாஸ் பண்ண அன்னைக்கே அவர் ஐபிஎஸ். இது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல இருந்து அட்லீஸ்ட் இங்கேயாவது நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்துடலாம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு. குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ன்றது வந்து சப் ரிஜிஸ்ட்ரார், இங்கே பாஸ் பண்ணீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார். அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ன்றது போலீஸ் கான்ஸ்டபிள் மாதிரி, குரூப் 2ன்றது சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் மாதிரி, குரூப் 1ன்றது டிஎஸ்பி மாதிரி, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ன்றது டைரக்ட் ஐபிஎஸ் அண்ட் எஸ்பி மாதிரி. அப்படி நீங்க வந்து ஒரு கேட்டகரிஸை பிரிச்சுக்கலாம். நிறைய பேர் குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் எய்ம் பண்றாங்க இங்க தமிழ்நாட்டில். அந்த குரூப் 4ன்றது என்ன சொன்னேன், கான்ஸ்டபிள். ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு புரியுறதுக்காக, அது இருக்கிறதுலே 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஆனால் மிச்ச தேர்வு எல்லாமே வந்து எனி டிகிரி தான், அவ்வளோதான். குரூப் 1, குரூப் 2, யூபிஎஸ்சி எல்லாத்துக்குமே எனி டிகிரி. அதனால எல்லாருமே இந்த எக்ஸாம்ஸை எழுத முடியும். எந்த டிகிரி இருந்தாலும் எழுத முடியும். எந்த கல்லூரியில் படிச்சிருந்தாலும் எழுதலாம். எவ்வளவு மதிப்பெண்கள் நீங்க வாங்கி வச்சிருந்தாலும் எழுதலாம். அரியர் வச்சு பாஸ் பண்ணியிருந்தாலும் எழுதலாம். தமிழ்லேயே இந்த எக்ஸாம்ஸை யூபிஎஸ்சி எழுதலாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமையும் தமிழ்லேயே எழுதலாம். நேர்முக தேர்வை தமிழ்லேயே எதிர்கொள்ளலாம். புத்தகம் எல்லாமே தமிழ்லேயே இருக்கு. ஸோ இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாததுனால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மட்டும் எழுதுறாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதுறதில்லை. அதோட முக்கியமானது, ரெண்டுக்குமே சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம படிக்கக்கூடியது ரெண்டுமே பொது அறிவு தான். ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது வரலாறு, புவியியல், பொருளாதாரம், இது போன்ற பாடங்கள் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நடப்பு நிகழ்வுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் கிடையாது. எதிர்காலத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எழுதணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்றப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஈஸியாக இருக்கும், நீ போய் எழுது,
யூபிஎஸ்சி எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தயவு செய்து சொல்லாமல், நிச்சயமாக யூபிஎஸ்சி எக்ஸாமும் எளிதான எக்ஸாம் தான் அப்படின்ற ஒரு விதையை வந்து விதைச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்காது. தட்ஸ் இட். தேங்க்யூ. எங்க சேர்மேன் சாரும் கரஸ்பாண்டன்ட் மேமும் புரிஞ்சு படிங்க, புரியாம மனப்பாடம் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் கூட யூஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன ஐயா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா மக பண்ணா போதும். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க புரிஞ்சு படிக்கணும். என்னைக்குமே மறக்காது. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் ஒரு விஷயத்தை, ஒரு பிரச்சனையை, அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, அந்த பிரச்சனையினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன, இப்படி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வேணும். அப்படின்றதுக்காகத்தான் ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே புரிஞ்சு படிக்கணும்னு சொல்றாங்க. மக பண்ணி படிச்சுட்டு வரப்ப மறந்து போயிடும். இது வந்து மறக்காது. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் படிச்சா கூட தயவு செய்து புரிஞ்சு படிங்க. என்னைக்குமே மறக்காது. பாறையில் எழுந்த எழுத்து போல. ஓகே, நெக்ஸ்ட். எங்க பள்ளிக்கூடத்துல தினமும் நியூஸ் பாருங்க, நியூஸ் பேப்பர் படிங்கன்னு அறிவுறுத்துறாங்க. அதோட பயன்கள் எங்களுக்கு என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ யங்கஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கார். அவர் தான் குறைந்த வயதில் ஐஏஎஸ் அதிகாரியானவர். குறைந்த வயதில் இப்போ கலெக்டராக இருக்கிறவர். அவர் ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் ஒரு பேட்டி. அவர் இப்போ அரூர்லையும் இருந்தார். அரூரில் வந்து சப் கலெக்டராக இருந்தார். இப்போ திருவள்ளூருடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கார், பிரதாப் ஐஏஎஸ். முதல் அட்டம்ப்ட்ல நீங்க எப்படி ஐஏஎஸ் ஆனீங்க, அதுவும் முதல் முயற்சியில் 21 வயசு முடிஞ்ச உடனே 22வது வயசு எப்படி நீங்க ஐஏஎஸ் ஆனீங்கன்னு அவங்கள்ட்ட பேட்டி கேட்குறப்ப ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். எங்க தாத்தா என்னைய சின்ன வயசுல இருந்து பேப்பர் படிக்க வைப்பார். நான் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய அந்த பழக்கம் எனக்கு இருந்துச்சு. செய்தித்தாள்களில் வரக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் உள்வாங்கி, ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், இல்லை எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இல்லை கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களுமே தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆவலை வந்து தூண்டியது. அந்த ஆவல் தூண்டியதனுடைய விளைவு நான் ஒரு ஆட்சியாளராக மாறி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு. அந்த எண்ணத்தினுடைய விளைவு இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பேட்டியில் சொன்னார். ஒன்று, உங்களுக்கு வந்து நாலேஜ் கிடைக்கும். இன்னொன்று வந்து நல்ல வொக்கபுலரிஸ் கிடைக்கும். நல்ல வார்த்தை உபயோகம் நீங்கள் வந்து பேசுகிறப்ப கிடைக்கும். உங்களுக்கு நம்பிக்கை வந்து பிறக்கும். எந்த சபையிலேனாலும் நீங்கள் உட்காந்து எந்த சப்ஜெக்டை வேணாலும் உங்களால் பேச முடியும். இதெல்லாம் செய்தித்தாள் படிக்கல் மூலமாக வரக்கூடிய பல நன்மைகள். இதோட சேர்ந்து போட்டித் தேர்வில் வரக்கூடிய பெரும்பாலான கேள்விகள், குறிப்பாக ஐஏஎஸ் போன்ற தேர்வுகளில் செய்தித்தாள் படிச்சுட்டா 70% 80% ஐஏஎஸ் படிப்பு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸ்கூல்ல படிச்ச 6வதுல இருந்து 10வது வரைக்கும் படிச்ச புக்ஸையும் செய்தித்தாளை ரெகுலரா படிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணது மாதிரி. ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ல நாங்க என்ன தெரியுமா சொல்லி கொடுப்போம்? நிறைய பேர் வந்து ஆச்சரியமா பார்ப்பீங்க. பயிற்சி மையத்தில் நீங்க பல லட்ச ரூபா செலவு பண்ணி எங்கிட்ட நீங்க சேர்த்து விட்டா கூட உங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறப்ப நாங்கள் கொடுக்கக்கூடிய புத்தகம் இந்த ஸ்கூல் புக்ஸ், 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் புக்ஸ், அது போக டெய்லி நியூஸ் பேப்பர், இந்த ரெண்டு நீங்கள் படிச்சீங்கன்னா ஐஏஎஸ் ஆயிடலாம். அப்போ இப்போ தெரியுதா உங்களுக்கு நியூஸ் பேப்பரோட முக்கியத்துவம் என்னன்னு? ரைட்? எஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ. அதிகமாக நகரத்தில் இருந்து வர மாணவர்களே கலெக்டர் ஆகிறோம், ஐபிஎஸ் ஆகிறோம், ஐஎஃப்எஸ் ஆகிறோம்னு சொல்கிறாங்களே, அப்போ எங்களை மாதிரி இருக்க கிராமத்து மாணவர்கள்லாம் ட்ரைனிங் எடுத்து எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியும்?
இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நானும் தான் அப்படி தான் நினச்சேன். ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் சிட்டியில் இருக்க பிள்ளைங்க தான் கலக்குவாங்க அப்படின்ட்டு. இங்கே ரூரலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் இருக்க பிள்ளைங்களே இவ்வளோ கலக்குறீங்க. சிட்டியில் இருக்க பிள்ளைங்களே என்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்கு பயப்படுது. ஆனால் இங்கே ரூரலில் இருக்க பிள்ளை கலக்கிற. சிட்டியில் இருக்க பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடவே பயப்படுது. இங்கே ஒரு பொண்ணு இண்டிவிஜுவலாக வந்து வேற லெவலில் கலக்கி ஒரு அவார்டே வாங்கிட்டு போச்சு இல்லையா? சிட்டியில் இருக்க பசங்களே என்னை போல வந்து சிட்டிலே பிறந்து சிட்டிலே வாழ்ந்து ஆங்கில வழியிலே பயின்று பெரிய பெரிய அதிகாரிகளுடைய பசங்களாலேயே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தமிழ் மீடியம் படித்து அரசு பள்ளியில் படித்து கிராமத்திலிருந்து வந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தேன்னா 857 IAS IPS அதிகாரிகள் உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கேன். அப்படின்னா ஏன் கிராமத்திலிருந்து வந்தவங்க ஜெயிக்க முடியாது? இந்தியாவே கிராமம் தான் ஒட்டுமொத்த. என்ன ஒன்று பெரிய கிராமம், இன்னொன்று சின்ன கிராமம். சென்னையும் கிராமம் தான், முதல்ல அபூச்சுக்கங்க. அது கொஞ்சம் பெரிய கிராமம், இது நமக்கு ஒரு சின்ன கிராமம், அவ்வளோதான். இதை மனதில் லெவலில் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா பயப்படவே வேண்டியதில்லை. நான் சென்னைக்கு முதல்ல போனப்ப நம்ம பாப்பா மாதிரி தான் நானும் நினச்சேன். பேசுறதுக்கே பயப்பட்டேன். இங்கிலீஷில் பேசுறதுக்கே கூட ரொம்ப யோசிச்சு பேசுவேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே இருக்கவங்களா நமக்கு கீழே அப்படின்றதே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் புரிஞ்சுது. ஸோ நம்ம விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தது அப்படின்னா எந்த துறையில் வேணாலும் எங்கிருந்து வந்தாலும் எந்த பள்ளியில் பயின்றாலும் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அதனால கிராமம் நகரன்றது வேறுபாடு கிடையாது. உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எண்ணம் உங்களுடைய நோக்கம் ரொம்ப பெரிய லெவலில் வச்சுக்கிட்டீங்கன்னா, இலக்கு பெருசாக வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம். நிச்சயமா இந்த பாப்பா செய்தி வாசிக்கிறப்ப என்ன ஒரு அற்புதமாக வாசிக்கிறாங்க, அதே ஒரு ஸ்டைல். அங்கே ஒரு பாப்பா காப்பரிங் பண்ணுறப்ப நான் தான் என் நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன், எவ்வளோ அழகா அந்த பொண்ணு வந்து ஒவ்வொருத்தவங்களையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறப்ப ஜஸ்ட் தொகுத்து வழங்கினாங்களே, யா ரொம்ப அற்புதமா தீபிகான்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ரைட், யா ரொம்ப அழகா பேசினாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களுமே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்களே ரெண்டு குழந்தைங்க. என்ன லாங்குவேஜ், என்ன ஸ்டைலு, என்ன ப்ரொனன்சியேஷன், இது சிட்டியில் இருக்க பசங்கிட்ட எல்லாட்டும் இருக்குன்னு நினைக்கிறமா? நிச்சயமே கிடையாது. அதனால இங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. எடுத்த உடனே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. அந்த ரெண்டு குழந்தைகள் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறப்பவே அந்த லாங்குவேஜ் ஸ்டைல், அந்த உச்சரிப்பு, அது சொல்லிச்சு இந்த ஸ்கூல் எவ்வளோ தரமான ஸ்கூல் அப்படின்றது. எவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடா ரமேஷ் சார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த வேலையை அப்படின்ட்டு. ஸ்கூல் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அது இது போன்ற பகுதிகளில் நீங்கள்லாம் ஃபீஸே ஒழுங்காக கட்ட மாட்டீங்க, அதுவும் எனக்கு தெரியும். இருந்தாலும் சில நேரங்கள் சொந்த பணத்தை போட்டே ஸ்கூல் நடத்த வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வரும். கோவிட் டயத்துலலாம் எத்தனை பேர் கட்டியிருப்பீங்கன்னு தெரியாது. இருந்தாலும் பள்ளிகளை அதை தாங்கி இன்னைக்கு வரைக்கும் அதை நடத்தி சிட்டியில் இருக்க ஃபங்க்ஷனே தோத்து போகிற லெவலுக்கு. ஏன்னா நான் 500 காலேஜுக்கு மேலே போயிருக்கேன், எத்தனையோ ஆண்டு விழாவில் பார்த்துருக்கேன். சிட்டி தோத்து போகிற லெவலுக்கு இன்னைக்கு வந்து கிராமத்தில் இவ்வளோ அற்புதமான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரமேஷ் சாருக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் பயங்கரமாக கைதட்டுங்க. ஸோ அதனால கிராம நகர வேறுபாடு எதுலையுமே கிடையாது. எம்ஜிஆர் பள்ளியில் படிக்கிற மாணவர்களோ இந்த வீராங்குப்பம் கிராமத்தை சுற்றி இருக்க கிராமத்து மாணவர்கள் நாங்களோ ஒரு கலெக்டர் ஆகணும்னு நினைக்கும் போது உங்களோட வழிகாட்டுதல் எங்களுக்கு என்னவா இருக்கும் சார்? வீராங்குப்பம் இல்லையா, வீரபாண்டியன் ஒரு பரோட்டா மாஸ்டர் வந்து இன்னைக்கு கலெக்டரா இருக்கிறப்ப, பெனோசஃபின் ஒரு பொண்ணு 2 கண்ணே தெரியாம இந்தியாவின் முதல் பார்வையற்ற பெண் IFS அதிகாரி அப்படின்னு வர்றப்ப, முழுக்க அரசு பள்ளியில் பயின்று குழந்தை தொழிலாளியை வேலை பார்த்துக்கிட்டு தமிழ்லையே எக்ஸாம்ஸ் எழுதி தமிழை விருப்ப பாடமாக எடுத்து மணிகண்டன் IAS இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் IAS அதிகாரியாக இருக்கிறப்ப, ஒவ்வொரு வருடமும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெறுறதுல 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கிராமப்புறத்திலிருந்து தான் வர்றாங்கன்ற உண்மை ஒருபுறம் இருக்கிறப்ப, நிச்சயமாக வீராங்குப்பத்திலிருந்து, வீராங்குப்பம் மட்டும் இல்லை எந்த கிராமமாக இருந்தாலும் சரி, அத்தனை கிராமத்திலிருந்தும் மாணவ மாணவிகள் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய குறிக்கோள்கள், உங்களுடைய லட்சியங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக
உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகாகவும் பொறுமையாகவும் விளக்கமாகவும் பதில் சொல்லி எங்களோட எல்லாருடைய பயத்தையும் நீக்கி நாங்களும் ஒரு கலெக்டர் ஆகலாம், ஐஎஃப்எஸ் ஆகலாம்னு எங்களோட மனதில் ஒரு விதையை போட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ ஸோ மச்.